வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம saree கிளாத் எடுத்து ஒரு ரவுண்ட் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல ப்ளவுஸ் வந்து நம்ம நெக் வந்து கட் பண்ணாமல் நான் எடுத்திருக்கேன். அதாவது நம்மளுடைய லைனிங் துணியில் நெக் கட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் நெக் வந்து கட் பண்ணலை. அதே மாதிரி சாரியோட கிளாத் வந்து ஒரு 6 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எடுக்க முடியும்னா எடுங்க, இல்லைன்னா அதே கலரில் வேறு கிளாத் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து 6 இன்ச்சுங்கிறதுனால நமக்கு அகலம் பத்தாது. அதனால் அதை நான் வந்து 2ஆக வந்து ஒரு ஒரு 10 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இறக்கம் எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி சைடில் வந்து ஒரு தையல் போட்டிருக்கேன். இது வந்து உங்கள் கழுத்தோட இறக்கம் எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா லென்த்தாக வேணும்னா நமக்கு முதுகோட உயரம் இருக்குல்ல, அது வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. 2ஆக வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதோடைய சென்டரை மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டரையும் மார்க் பண்ணிக்கலாம். சென்டரை மார்க் பண்ணால் தான் நமக்கு வந்து கிளாத் வந்து 2 சைடுமே நமக்கு சமமாக கிளாத் இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து 2யுமே சென்டரை நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ அந்த 2 சென்டரையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அது மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டரும் நம்ம எடுத்த சாரியோட கிளாத்தோட சென்டரும் இப்போ வந்து 2யும் சென்டர் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை அப்படியே நம்ம ஸ்கொயரில் எடுத்துருக்கோம். அப்படி அந்த ஸ்கொயர்லேயே அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னுடைய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கொயரில் அப்படியே நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம எதுவும் செய்வேன்னா இப்போ வந்து நம்ம லைனிங் துணி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். லைனிங்கில் வந்து நம்ம கழுத்து வந்து கட் பண்ணியிருக்கோம். கழுத்தோட அகலம் வந்து நான் 3 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கழுத்தோட இறக்கம் வந்து நான் ஒரு 8.5 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளுடைய இஷ்டம்தான். இப்போ வந்து நம்ம கழுத்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அது இல்லாமல் அதோட வெளிப்பக்கமாக திரும்பவும் ஒரு 1.25 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. உங்களுடைய அந்த சாரியோட கிளாத் வந்து அந்த அளவுக்கு அகலம் வேணும். அதை முதல்ல நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் அகலம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 இன்ச்சும் ஒரு 2 பாயிண்ட்டும் நான் எடுக்கிறேன். அது அப்படியே நான் ஒரு லைன் திரும்பவும் இன்னொரு ரவுண்டு நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கான கவுன் வீடியோஸ் கூட நிறைய இருக்குது. இப்போ வந்து நம்ம ரவுண்ட் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து ஒரு சைடு தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். இன்னொரு சைடு வேணும். அதனால் அதை திருப்பி அப்படியே மடிச்சு விட்டு சரியாக வச்சுக்கோங்க அளவுகள் எல்லாம். அப்போ தான் கரெக்டாக வரும் அந்த ரவுண்ட் நெக்கு. அப்போ ஒரு சைடு நம்ம வரைஞ்சிட்டோம்னா இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதும். இன்னொரு பக்கமே நமக்கு ரவுண்ட் வந்து விழுந்துடும். அதே ஷேப்பில் விழுந்துடும். அப்போ அது இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக வரைஞ்சிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். நமக்கு இதை வச்சு தான் நம்ம வரைய போகிறோம். அதனால் நல்லா வந்து வரைஞ்சிக்கோங்க திக்காக தெரியிற மாதிரி. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட ராங் சைடில் நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? அடியில் வந்து நமக்கு சாரியோட கிளாத் இருக்குது. அதே மாதிரி ப்ளவுஸோட ராங் சைடில் லைனிங் துணியை வச்சுக்கோங்க. சென்டர் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு வந்து சாரியோட கிளாத் வந்து சென்டராக கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து நெக்கோட கீழே இறக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சென்டர்லேருந்து நான் தைச்சிட்டு வரேன். கீழேருந்து தைச்சிட்டு வரேன். அப்போ வந்து உங்களுக்கு அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ அப்படியே நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதோட கழுத்தை ஒட்டி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு ரவுண்டு வரைஞ்சிருக்கோம். அப்போ இந்த 2 ரவுண்டுக்குமே நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ ஒரு சைடு நம்ம தைச்சிட்டோம். அதே மாதிரி தான் இன்னொரு சைடுமே அப்படியே அந்த 2 ரவுண்டையுமே நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம உள் ரவுண்டு வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து வெளியில் நம்ம ஒரு 1.2 இன்ச்சுக்கு நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அதுலேயும் அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த அகலம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு கிளாத் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு கூட எடுக்கல, 1.5 இன்ச்சில் கம்மி பண்ணி தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம ரவுண்டு போட்டுட்டோம்ல, அது மேலேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் திருப்பி பார்ப்போம். திருப்பி பார்க்கும்போது நம்ம சாரீ கிளாத் நம்ம வந்து அடியில் வச்சுருக்கோம்ல, அதில் 2 தையல் விழுந்திருக்கும். முதல்ல நெக்கை ஒட்டி விழுவோம். அதுக்கப்புறமா அந்த 1.2 இன்ச்சில் நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு லைன் விட்டுருக்கோம். இப்போ இது எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஸ்கொயரில் ஒரு தையல் போட்டிருக்கோம். அதை முதல்ல நம்ம பிரித்து எடுத்துடலாம். பிரித்து எடுத்தால் தான் நமக்கு வந்து அந்த ரவுண்டு நெக்கு வந்து அந்த அதே ஷேப்பில் கட் பண்ண முடியும்.
இப்போ வந்து நம்ம 2வது தையல் போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 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 நூல் அளவு கிளாத்தை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடைச்சிரும் உங்களுக்கு. கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, நம்ம நெக்கு வந்து அழகா ரவுண்டில் அந்த நம்ம சாரியோட கிளாத் இருக்கும். இப்போ வெளி ரவுண்டு நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி தான் உள்ள ஒரு ரவுண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம லைனிங் துணி பக்கம் திருப்பிக்கலாம். அப்போ உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு இன்னும் கூட ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டு அந்த கழுத்தை ஒட்டியுமே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். மேலே ஷோல்டர்லேயும் அது வந்து நம்ம லைனிங் துணி தான் கரெக்டான அளவு. அதை ஒழுங்கு பண்ணி நம்ம எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கழுத்தை ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு வந்து அழகா ரவுண்ட் நெக் வந்து கிடச்சிருச்சு. அந்த சாரியோட கிளாத்லேயே அழகா ரவுண்ட் வந்துருச்சு. இப்போ வந்து அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக லேஸ் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து கோல்டன் கிளாத்தில் வந்து பைப்பிங் மாதிரி நம்ம கட் பண்ணி இந்த கிளாத்தில் தான் நம்ம தைக்க போகிறோம். இதுக்காக நீங்கள் வந்து கோல்டன் கலரில் ஒரு 1/4 மீட்டர் அளவு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக கட் பண்ண முடியும். 1/4லேருந்து ஒரு 1/2 மீட்டர் கூட வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அதை அப்படியே நம்ம வந்து ஸ்கொயரில் எடுத்து அதை 2ஆ மடிச்சிருக்கோம். மடிச்சுட்டு இந்த ஓரமாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதோட சென்டரில் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு அழகாக அந்த கிராஸ் வந்து கிடச்சிரும். அப்போ வந்து நமக்கு வந்து இங்கேருந்து நம்ம அளவு எடுத்தோம்னா நமக்கு கிராஸ் பீஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி எடுக்கிறேன். ஒரு 1/2 மீட்டர் அளவு துணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஸ்கொயராக எடுத்துக்கோங்க. ஸ்கொயரை வந்து முதல்ல 2ஆ மடித்து அதில் நடுவில் சென்டரில் ஒரு கட் கொடுத்துக்கோங்க. சென்டரில் கட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே முக்கோணமாக கிடச்சிரும் அந்த கிளாத்து, கட் பண்ண கிளாத்து. அப்படி கிடைச்ச கிளாத்தில் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் கிராஸை வந்து லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் என்ன டிசைன் வச்சாலும் நீங்கள் வந்து தைக்கும்போது ரொம்ப நீட்டாக வரும் அந்த கிராஸ் பீஸு. இப்போ நம்ம நம்ம அந்த பீஸை நம்ம இழுத்தோம்னா நல்லா இழுவையாக இருக்கணும். அப்படி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ராங் சைடு நான் காட்டுறேன். ராங் சைடு இல்லாமல் அது உள்ளே இருக்கிற மாதிரி ரைட் சைடில் மடித்து ஒரு ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இது வந்து லேஸ்க்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி தைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். பிரிஞ்சும் வராமல் இருக்கும். அதனால் நீங்கள் கிளாத்தில் எடுத்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இல்லை வேணாம் கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் லேஸ் வந்து கொஞ்சம் நல்லா பட்டையாக இருக்கிற லேஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பிசுறு வந்து நமக்கு வெளியே தெரியாமல் இருக்கணும். அதனால் பட்டையான லேஸ் எடுத்து நீங்கள் அந்த சென்டர் அந்த ஓரத்தில், அதாவது நம்ம சாரீ கிளாத் இருக்குல்ல அதோட ஓரத்தில் தைச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மடித்து ஒரு ஓரத்தில் தையல் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸோட அந்த 1.5 இன்ச்சில் நம்ம 1.2ல் நம்ம மார்க் பண்ணி எடுத்தோம்ல, அந்த இடத்துல வச்சு அப்படியே மடித்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ முதல்ல ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் அந்த பொசிஷனை இப்படி கூட நீங்கள் மாற்றி கூட தைக்கலாம். உங்களுக்கு எப்படி வசம் வருதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பிசுறு வந்து நமக்கு வெளியே தெரியக்கூடாது, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இந்த பைப்பிங்கில் ஓரமாக தையல் போட்டிருக்கோம். இப்போ அதை அப்படியே வச்சு அதே மாதிரியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம இந்த சைடு தான் நீங்கள் தைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கிராஸ் பீஸை வந்து இந்த பக்கம் வச்சு அந்த பக்கத்து பிசுறு போகிற மாதிரி கூட நீங்கள் தைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக் தைக்கும்போது நீங்கள் வந்து அந்த கழுத்து வந்து நீங்கள் வந்து இழுக்காமல் தைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக இருக்கும். இந்த கிராஸ் பீஸை வந்து லைட்டாக இழுக்கலாம். ஆனால் அந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் இழுக்கக்கூடாது. மெதுவாக வந்து அது எப்படி இருக்கோ அது மாதிரியே நீங்கள் வச்சு தைங்க. அப்போ தான் சரியாக வரும். 2யுமே ஒரு அதிகபட்சம் இழுக்கக்கூடாது. லைட்டாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணால் ரொம்ப இழுக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம ரவுண்டு வந்து தச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து நமக்கு அந்த பிசுரை வந்து அப்படியே மடித்து விட்ட மாதிரி இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக நமக்கு லேஸ் வச்சு தைச்ச மாதிரியே இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு லேஸை விட இந்த மாதிரி தைக்கிறது உங்களுக்கு பிசுறு வந்து அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்காது. இப்போ இந்த ஓரத்தில் ஒரு தையல் போடுறோம். ஓரத்தில் வந்து நம்ம தைச்சதுக்கப்புறமா திரும்பவும் அது இன்னொரு ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலேயும் நீங்கள் ஒரு தையல் போடுறதுனா போட்டுக்கோங்க. இல்லை போடாமல் விட்டாலும் சரி தான். 2 சைடுமே நம்ம லேஸில் தைக்கிற மாதிரியே தைச்சிக்கலாம். இப்போ வந்து பேக் சைடு திருப்பிக்கோங்க. அந்த ஷோல்ட்ரு, சைடு, ஆம்ஹோல், கீழே
எல்லாமே தைச்சுக்கோங்க. கீழே வந்து நம்ம பீஸ் கொடுத்து தான் திருப்பணும். அதனால் எல்லாமே தைச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம தைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த பைப்பிங் வந்து ஓரத்தில் நம்ம தைக்க போகிறோம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் பீஸ் எல்லாமே நான் டாட்லாம் பிடிச்சி எல்லாமே முடித்து ஜாயின் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரியே கிராஸ் பீஸ் 1.5 இன்ச்சுக்கு எடுத்து அதை வந்து ஒரு ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கழுத்தில் வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையுமே சேர்ந்த மாதிரியே பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதுக்காக தான் நான் திரும்பவுமே ஒரு 1.5 இன்ச்சில் நமக்கு கழுத்து எவ்வளோ லென்த்து வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ட்ரிம் பண்ணி விட்ருக்குங்க. ஒரே அளவாக ட்ரிம் பண்ணி விட்ருங்க. ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறமா கழுத்தோட ரைட் சைடு எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுக்கோங்க. அது மடிச்சு தைக்கிறதுக்கு பிசுறு வந்து மடிக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சை விட்டுட்டு ப்ளவுஸோட நல்ல பக்கமாக வச்சு நம்ம கிராஸ் பீஸை வந்து அந்த ஒரு மிதி அளவுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தைச்சிக்கோங்க. கழுத்து வந்து நம்ம சாரியில் வந்து இந்த கோல்டன் கலர் அதிகமாக இருக்குது. அதனால் நான் வந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரில் நீங்கள் கிளாத் இருந்தாலும் தைச்சிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதே கலரில் லேஸ் வாங்கி கூட நீங்கள் இதே மாதிரி தைச்சிக்கோங்க. கழுத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு லேஸ் வச்சு அடிச்சுக்கோங்க. நான் வந்து கழுத்து வந்து ஃபினிஷிங் இல்லாமல் தான் நான் தைச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி தைச்சாலும் ரொம்ப நீட்டாக தான் வரும். இப்போ வந்து கழுத்தை வந்து இழுக்காமல் கொஞ்சம் பொறுமையாகவே தைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கழுத்தோட ஷேப் அழகாக இருக்கும். அப்போ தான் பைப்பிங் வந்து வச்சாலும் அழகாக வரும். இப்போ நம்ம 2 ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படியே திரும்பவும் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம தைச்சி முடிக்க போகிறோம். முடிக்கும் போதுமே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கிராஸ் பீஸில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம முடிச்சுக்கணும். அப்போ தான் அந்த பிசுரை மடிக்க ஆகும். இப்போ வந்து நம்ம அந்த பிசுரை மடித்து விட்டுட்டும் நம்ம தைக்கலாம். இல்லை நம்ம பைப்பிங் மடிச்சுட்டு அப்புறம் கூட பிசுரை மடிச்சுக்கலாம். நமக்கு எப்படி வசதியாக இருக்கோ அப்படி தைச்சிக்கோங்க. இப்போ வந்து அப்படியே மடிச்சுக்கோங்க. அந்த பேக் சைடில் இருக்கிற அந்த பிசுறு இருக்குது பாருங்கள், அதை நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு எவ்வளோ தூரம் நமக்கு அந்த பைப்பிங்கோட அந்த இந்த மொத்தம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி தையல் வந்து அந்த கோல்டன் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த கோல்டுக்கும் இந்த க்ரீன் கிளாத்துக்கும் சென்டரில் ஒரு குழி மாதிரி வரும். அந்த இடத்துல நீங்கள் தையல் போட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். அதனால் கொஞ்சமாக அந்த கிளாத் வந்து ஒரு 5 இன்ச் அளவுக்கு நீங்கள் மடித்து தைங்க. ஒரேடியாக மடிக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். கொஞ்சமாக மடித்து தைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ப்ளவுஸ் கட்டிங்ஸ் வீடியோஸ் இருக்குது, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோஸ் இருக்குது. எல்லாமே பாருங்கள். அதே மாதிரி குழந்தைங்களுக்கான கவுன் வீடியோஸ் கூட இருக்குது. எல்லாமே நான் கரெக்டான அளவுகளோடு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கேளுங்க, கிளியர் பண்ணுறேன்.
அதே மாதிரி பைப்பிங் முடிக்கும்போது தான் அந்த பிசுரை வந்து தெரியாமல் மடித்து விட்டு தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பைப்பிங் தைச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம ஸ்லீவுக்கும் கூட நம்ம பைப்பிங் வந்து தைக்க போகிறோம். நான் ஸ்லீவில் வந்து பீஸ் வந்து எக்ஸ்ட்ராலாம் வச்சு தைச்சிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ரைட் சைடு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். கீழே வந்து ஃபினிஷிங் பண்ணாமல் இருக்குது கையோடைய பாட்டம். இப்போ வந்து அதே மாதிரி தான் 1.5 இன்ச்சில் நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம கழுத்துக்கு எடுத்த மாதிரியே எடுத்தோம்னா நமக்கு வந்து கைக்கு ரொம்ப நீட்டாக வரும். அப்போ ஒரு ஓரமாக மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்லீவுக்கு வந்து ஸ்ட்ரைட் பீஸ் தான் தைக்கலாம். ஆனால் கிராஸ் பீஸ் எடுத்தால் இன்னும் கூட கொஞ்சம் நீட்டாக வரும். இப்போ வந்து எவ்வளோ தேவையோ உங்களுக்கு கையோடைய பாட்டமோட சுற்றளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த நம்ம மடிச்சு தைச்சது மேலே இருக்குது. கீழே வந்து அந்த ராஜ் பிசுறு தெரியும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சு அப்படியே நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். ப்ளவுஸ் ஸ்லீவோட ரைட் சைடில் வச்சு தைக்கிறோம். ரைட் சைடு தைச்சதுக்கப்புறமா அதை அப்படியே நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. நம்மளுடைய பிசுறு வந்து நல்லா உருண்டையாக நம்ம வந்துச்சுன்னா தான் நமக்கு பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும். நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. நம்ம போடுற தையல் வந்து அந்த கோல்டன் கிளாத்தை ஒட்டி இருக்கணும். அது மேலே தையல் போடக்கூடாது. போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி வந்துடும். அதனால் கோல்டன் கிளாத்துக்கும் அந்த க்ரீன் கலர் கிளாத்துக்கும் நடுவில் அந்த தையல் நம்ம போடக்கூடிய தையல் இருக்கணும். அப்போ தான் பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் நான் ஒரு ஸ்லீவ் தான் நான் தச்சு காட்டியிருக்கேன். இன்னொரு ஸ்லீவ் வந்து இதே மாதிரியே நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து 2 ஸ்லீவும் தைச்சதுக்கப்புறமும் கழுத்து தைச்சதுக்கப்புறமும் எப்படி ஃபினிஷிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.